ஹாய்ங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாலக்கீரை பருப்பு கடையில் ரெசிபி பார்ப்போமா? ஒரு கட்டு பாலக்கீரையை உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி அப்புறமா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. மெஷர்மெண்ட் கப்பில் பாதி துவரம்பருப்பு, பாதி பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் போட்டு குக்கரில் 4 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வத்தல், முழு வத்தலை 2 பிச்சு போட்டு வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா தாளித்து வர வரைக்கும் பொட்டி தெரித்த உடனே கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அந்த கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்குவம் வர்றது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரையில் நல்ல ஒரு இரும்பு சத்து இருக்குது, அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அதனால் நம்ம இதை வீக்லி 1 டைம் கூட எடுத்துக்கலாம். ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா சீப்பாகவே கிடைக்கும், ஆனால் நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். இதிலே தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுக்கலாங்க. உப்பையும் போட்டு முதல்லே போட்டுருவேன். நான் ஹாஃப்லலாம் போட மாட்டேன். ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் எவ்வளோ உப்பு தேவைப்படும்னு, அந்த உப்பை ஃபஸ்ட்டே போட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கண்ணாடி பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளியை இது கூடவே சேர்த்து அதே மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் தக்காளியும் வறுக்கணும். தக்காளி நல்லா வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை நம்மளுக்கு ஊர்லலாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஊரில் ஒரு கட்டு 10 ரூபா. எனக்கு நினைவுக்கு லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருக்கும்போது அம்மா வாங்கியிருந்து ஒரு கட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான். ஆனால் இங்கெல்லாம் ஒரு கட்டு ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும். மார்க்கெட் போனால் இதை விட கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பொழுது. ஆனால் நாங்கள் வாங்குகிற இடத்துல 70 ரூபா 80 ரூபா. அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். இப்போ நான் பாலக்கீரை ஆட் பண்ணிட்டேன். பாலக்கீரை ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாதுங்க, அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ், அந்தளவுக்கு கூட வேண்டாம், 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதாவது அப்போந்தான் அந்த கீரையில் உள்ள அந்த முழு இரும்பு சத்தம் நம்ம உடம்புக்கு சேரும். மற்ற கீரையெல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் பாலக்கீரை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது கரெக்டான அந்த பக்குவம் வந்துட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கீரை ரொம்ப வெந்திருக்காது. நல்லா கரெக்டான ஒரு இதில் வந்திருக்கும். நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க பருப்பு கடைசியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா எல்லாருமே சாப்பிடக்கூடிய, மீதியே வைக்க மாட்டாங்க, சாப்பிடக்கூடிய பாலக்கீரை ரெசிபி ரெடிங்க.